ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் லைஃப் ஸ்டைல். நம்ம இப்போது சென்னையில் இருக்கிற கலைஞரோட நினைவிடத்துக்கு தான் போக போகிறோம். நானும் இது வரைக்கும் பார்த்ததில்ல. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் நான் பார்த்தேன், கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நிறைய ஆல்ட்ரேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதை தான் போய் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்கலாம் அப்படின்னு. இது இப்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா இருக்காங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கே அண்ணாவும் கலைஞரும் இருக்காங்க, அவங்களோட நினைவிடம் இது. ஒரு பக்கம் நீங்கள் மேலே பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், ஒரு சைடு அண்ணாவோட இமேஜும் இந்த பக்கம் கலைஞரோட இமேஜும் வச்சு அந்த நுழைவாயிலில் வச்சுருக்காங்க. இதை இப்போ இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் திறந்து வச்சுருக்காரு. தெரியுதா ஃப்ரண்ட் வியூ? வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். பாருங்கள், உள்ளே வந்தாச்சு. எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. மக்கள் கூட்டமுமே அதிகமாக இருந்தது. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நான் இந்த வீடியோவை நல்லா கிளாரிட்டியாக கிளியராக எடுக்கணும்னு ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கிட்டேன். நம்ம அங்கே எம்ஜிஆரோட நினைவிடம் எடுக்கும்போது சரியாக எடுத்திருக்க மாட்டேன், பசங்க தான் எடுத்திருந்தாங்க. ஃப்ரண்ட்லேயே கம்பர் வச்சுருக்காங்க. கம்பரோட சிலை. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ளே போகிறோம் அப்படின்னா அப்படியே ஒரு இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நல்ல ஒரு பளிங்கி கல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதில் கட்டியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த இடத்துக்கும் அந்த ஒயிட் கலரில் அந்த மண்டபத்தெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கு. அண்ணாவோட சிலை பாருங்கள், முன்னாடியே வச்சுருக்காங்க. அவர் புக் படிக்கிற மாதிரி எவ்வளோ தெளிவாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே எனக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் பொறுமையாக தெளிவாக எல்லாமே காமிச்சிட்ருக்கிறேன். நேரில் பார்க்க முடியாதவங்க எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். பாருங்கள், அந்த எண்டு வரைக்கும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த பளிங்கிக்கல் சொன்னேன் இல்லையா, அதுலேயே அங்கங்கே மண்டபம் மாதிரி அமைச்சிருக்காங்க. நிறைய டூரிஸ்டர் பார்த்துட்டு போகிறாங்க. கூட்டம்லாம் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்குது. இது அண்ணாவோட அருங்காட்சியகம்னு சொல்கிறாங்க.
அதாவது மியூசியம். அண்ணா பற்றி எல்லாமே வந்து அந்த இதில் இருக்குது அப்படின்னு. நமக்கு டைம் இல்லாதனால ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு அப்புறமா இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம். ஏன்னா இதை பார்க்குறதுக்கே டைம் பத்தாது போல். எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, பீச்சில் எப்படி இந்த தென்னை மரம், அப்புறம் வந்து இந்த அழகுக்காக வச்சுருக்க எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. நம்ம எவ்வளோ பக்குவம் பார்த்தாலும் வீட்டில் எதுவுமே வளர மாட்டேங்குது. பீச்சில் அதுவும் இந்த உப்பு காற்றுல அவ்வளோ அழகாக இருக்குது. நான் இந்த வீடியோ எடுக்கும்போதே வந்து ஒரு 6:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? எல்லாமே வந்து அந்த ஒயிட்டை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் மைசூர்லாம் போனீங்கன்னா, மைசூர் பேலஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு இதில் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் வந்து பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னுமுமே இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய இடம்லாம் வந்து நிறைய இருக்குது. ஒரே வீடியோலேயே வந்து எனக்கு எல்லாத்தையும் காட்ட முடியல. அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோ அப்படின்னு நான் கண்டினியூ பண்ணுவேன். இதை பார்த்தவங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவையும் கண்டினியூ பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் நிறைய கலைஞரோட இதெல்லாம் காட்டுவேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.